ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் திருவாதிரை ஸ்பெஷலாக நடராஜருக்கு உகந்த ரொம்பவே பாரம்பரியமான ஒரு பிரசாதம் ரெசிபி திருவாதிரை களியும் அது கூடவே ரொம்ப ரொம்ப சுவையான பாசிப்பருப்பு பாயாசமும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். திருவாதிரை களி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை வறுத்தெடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்திடலாம். சேர்த்திட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இந்த அரிசி நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்துடுங்க. ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு வருங்க. அப்போ தான் அரிசி கருகிடாமல் ஒரே மாதிரி நல்லா வறுபடும். எந்த அளவுக்கு அரிசி நல்லா வறுபடுதோ அந்தளவுக்கு திருவாதிரை களியும் நல்லா ஒரு மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். பாருங்கள், இப்போ அரிசி நல்லா வறுபட்டு பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும் இந்தளவுக்கு நல்லா கலர் மாதிரி வந்துடணும். இப்போ இந்த ஸ்டேஜில் இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பேனில் 1/4 கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை எல்லாம் சேர்த்திடலாம். சேர்த்திட்டு இதையும் நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு வறுத்துடுங்க. நம்ம எந்த கப்பில் அரிசி அளந்து எடுக்கிறோமோ அதே கப்பில் எல்லா பொருளுமே அளந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் அளவு சரியாக இருக்கும். பாருங்கள், இப்போ பாசி பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டுருச்சு. இதை நம்ம வறுத்து வச்சுருக்கிற அரிசியோட ஒன்றா சேர்த்திடலாம். இப்போ அரிசியும் பருப்பும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு இதை உள்ள சேர்த்திடலாம். சேர்த்திட்டு இது ரொம்பவே நைஸாக இல்லாமல் ரவை மாதிரி கொஞ்சம் பருப்பருன்னு இருக்கிற அளவுக்கு பொடிச்சு எடுத்துக்கோங்க. சூடாக இருக்கிற போது அரைச்சிடக்கூடாது, நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் அரைச்சி எடுக்கணும். இதை பறைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ அரிசியை அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்பவே நைஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவே பருப்பருன்னும் இருக்கக்கூடாது. கரெக்டாக கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ரவை மாதிரி இருக்கணும். அப்போ தான் திருவாதிரை களி கரெக்டான பதத்தில் வரும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்திடலாம். கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. பாகு கம்பி பதம் வரக்கூடாது. தண்ணியில் வெல்லம் நல்லா கரைஞ்சதுன்னா போதும். ஸோ நம்ம எந்த கப்பில் அரிசி அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அரிசிக்கு 2 கப் வெல்லம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இனிப்பு சரியாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா 2.5 கப் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. பாருங்கள், இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதை வேற ஒரு பாத்திரத்தில் ஒரு டீ ஃபில்டர் வச்சு வடித்து எடுத்துக்கலாம். இது மாதிரி நம்ம வெல்லத்தை காய்ச்சிட்டு ஒரு டீ ஃபில்டர் வச்சு வடிக்கிற போது வெல்லத்தில் இருக்கிற மண் தூசியெல்லாம் ஃபில்டர்லேயே நின்றுடும். அதுக்காக தான். பாருங்கள், வெள்ளத்தில் எவ்வளோ மண் தூசியெல்லாம் இருக்குது, அது ஃபில்டர்லேயே நின்றுடுச்சு. இப்போ திரும்பவும் பேனில் நம்ம வடித்து வச்சுருக்கிற வெள்ளைப்பாகை உள்ளே சேர்த்திடலாம். நல்லா அடிகனமான பேனாக பயன்படுத்திக்கோங்க. இப்போ இது கூடவே இன்னும் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திடலாம். ஸோ நம்ம எடுத்துருக்கிற 1 கப் பச்சரிசிக்கு நமக்கு கரெக்டாக 4 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். ஃபஸ்ட்டு நம்ம வெள்ளத்தை கரைக்கிற போது 1 கப் தண்ணி சேர்த்திட்டோம். இப்போ 3 கப் அளவுக்கு சேர்த்திங்கன்னா அளவு சரியாக இருக்கும். இப்போ வெள்ளைப்பாகு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். இந்தளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்திடலாம். நம்ம எந்த அளவுக்கு தேங்காய் சேர்க்கிறோமோ அந்தளவுக்கு திருவாதிரை களி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்திக்கோங்க. இப்போ இது கூட நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற அரிசி பருப்பை உள்ளே சேர்த்திடலாம். ஃபஸ்ட்டே மொத்தமாக சேர்த்திடாதீங்க, கட்டி விழுக ஆரம்பிச்சிடும். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி கலந்து விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு கலந்து விடுங்க. ஏன்னா அரிசி பருப்பு மாவு உள்ளே சேர்த்ததும் உடனே கெட்டியாக ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இப்போ அரிசி மாவு உள்ளே சேர்த்ததும் நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடுச்சு. லைட்டாக அங்கங்கே கட்டி ஏதாவது விழுந்துருந்துச்சுன்னா கூட இது மாதிரி கரண்டியில் அமுத்தி விட்டுக்கோங்க. இனி ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் தான் இருக்கணும். ஹையில் வைக்காதீங்க, லைட்டாக அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். சிம்மில் வச்சு கண்டினியூஸாக இது மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். ஃபஸ்ட்டு நெய் அதிகமாக சேர்த்திடாதுங்க, இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலந்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நெய் களியோட நல்லா சேர்ந்து வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பேனுடைய மூடி போட்டு மூடி ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய் உருகினதும் இது கூட ஒரு 10 முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்திடலாம்.
சேர்த்துட்டு இது லைட்டாக பொன்னிறமாகிற அளவுக்கு வறுத்துடுங்க. இப்போ முந்திரி பருப்பு நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் உலர் திராட்சை எடுத்து வச்சுருக்கேன், அதை எல்லாம் சேர்த்திடலாம். சேர்த்திட்டு இதையும் ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் வச்சு நல்லா வறுத்துடுங்க. பாருங்கள், இப்போ திராட்சை நல்லா வறுப்பட்டு லைட்டாக அங்கங்கே பபிள்ஸ் மாதிரி ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை களியோட ஒன்றா சேர்த்திடலாம். நம்ம களியும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வெந்து வந்திருக்கு. தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை உள்ளே சேர்த்திடலாம். கூடவே வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்திட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. ஏலக்காய் பொடி நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா அதுக்கு பதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பச்சை கற்பூரம் கூட சேர்த்திக்கலாம். அதோடைய ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்கள், இப்போ முந்திரி திராட்சை களியோட நல்லா சேர்ந்து வந்துருச்சு. இப்போ இது கூட இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். ஸோ நமக்கு கரெக்டாக 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் தேவைப்படும். நம்ம எந்த அளவுக்கு நெய் சேர்க்குறோமோ அந்தளவுக்கு களியோட டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம விட்ட நெய்யெல்லாம் களியோட சேர்ந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் லைட்டாக சுருண்டு வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்தளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கணும். இது ஆறுனதுக்கு அப்புறமா நமக்கு இன்னும் கெட்டியாக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் திருவாதிரை களிக்கு கரெக்டான பதம். இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பருப்பு பாயாசம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1/2 கப் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கோங்க. இது வந்து 100 கிராம் அளவு. சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துடுங்க. ஹையில் வச்சு வறுக்க வேண்டாங்க, பாசி பருப்பு கருகிடும். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வருங்க, அப்போதான் பருப்பு கருகிடாம ஒரே மாதிரி நல்லா வறுப்படும். நம்ம இது மாதிரி பாசி பருப்பை வறுத்துட்டு செய்யற போது பாயசம் வந்து நல்லா மணமாவும் ருசியாகவும் இருக்குங்க. ரொம்பவே கார் மாறிடக்கூடாது, லைட்டாக பொன்னிறமாக வறுப்பட்டுச்சுன்னா போதும். பாருங்க, இப்ப பருப்பு நல்லா வறுபட்டு நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு 2 டைம் கழுவிட்டு குக்கருக்கு மாத்திரலாம். இப்போ பருப்பை நல்லா கழுவிட்டு குக்கருக்கு மாத்தியாச்சு. இது கூட 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். 1/2 கப் பாசி பருப்பு எடுத்தீங்கன்னா அதுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்பதான் பருப்பு வெந்து வரும்போது அந்த தண்ணிக்கும் பருப்புக்கும் அளவு வந்து சரியா இருக்கும். சேர்த்துட்டு இப்போ குக்கருடைய மூடி போட்டு மூடிடலாங்க. குக்கர் வெயிட் போட்டு மீடியம் ஹீட்ல 4லிருந்து 5 விசில் வேக விட்டுடுங்க. அப்பதான் பருப்பு வந்து நல்லா குழஞ்சி வேகும். எந்த அளவுக்கு பருப்பு நல்லா வெந்து வருதோ அந்த அளவுக்கு பாயாசமும் ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க. இப்போ மீடியம் ஹீட்ல இது 5 விசில் இருக்கட்டும். அடுத்தது நம்ம வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில 1 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துடுங்க. இது வந்து 200 கிராம் அளவு. கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. பாகு வந்து கம்பி பதம் வர வேண்டியது கிடையாதுங்க, வெள்ளம் நல்லா கரைஞ்சாலே போதும். ஏன்னா வெள்ளத்துல நிறைய மண் தூசியெல்லாம் இருக்குங்க. அதனால இது மாதிரி நம்ம கரைச்சிட்டு வடிச்சு சேர்க்கிற போது அந்த மண் தூசியெல்லாம் ஃபில்டர்லயே நின்றுடும். பாருங்க, இப்ப வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சைட் பாத்தீங்கன்னா நம்ம பாசி பருப்பும் இப்ப 5 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லா ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. மூடி ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, பருப்பு நல்லா குழஞ்சி வெந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வெந்தாதாங்க பாயாசம் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இது இப்ப வேற கடாய்க்கு மாத்திரலாம். இப்ப இது கூட 1/2 கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டா கலந்து விட்டுடுங்க. தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறம் பாயாசம் அதிக நேரம் கொதிக்க கூடாதுங்க. ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் போல இருந்தாலே போதும். லைட்டா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வெள்ளைப்பாகு சேர்த்துடலாம். பாயாசம் கொஞ்சம் தண்ணியாவே வச்சுக்கோங்க, ஏன்னா இது பருப்பு பாயாசம் அப்படிங்கறதுனால ஆறுச்சுன்னா நமக்கு நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். ஒருவேளை உங்களுக்கு தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி சேர்த்துடுங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்க, இப்ப பாயாசம் தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறம் லைட்டா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்ப இது கூட நம்ம கரைச்சி வச்சிருக்கிற வெள்ளைப்பாக ஒரு ஃபில்டர் வச்சு வடிச்சு உள்ள சேர்த்துடலாம். பாருங்க, வெள்ளத்துல கொஞ்சமா மண் தூசியெல்லாம் இருக்கு, அது ஃபில்டர்லயே நின்றுடுச்சு. இப்போ வெள்ளைப்பாகு உள்ள சேர்த்துட்டு லைட்டாக ஒரு டைம் கலந்து விட்டுருங்க.
அரை கப் பாசிப்பருப்பு எடுத்தீங்கன்னா அதுக்கு 1 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. இனிப்பு வந்து அளவாக இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை ஸ்வீட்னஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கூட இன்னும் ஒரு 1/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துடுங்க. இப்போ ஒரு டைம் லைட்டாக கலந்ததுக்கு அப்புறமா அப்படியே விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டுங்க. பாயசம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம முந்திரி திராட்சை வறுத்து சேர்த்துடலாம். இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்க, இப்போ பாயசம் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இது கூட வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டாக கலந்துடலாம். பாருங்க, அவ்வளோதான், நம்ம பருப்பு பாயசம் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம முந்திரி திராட்சை வறுத்து சேர்த்துடலாங்க. அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகினதும் 1 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு உடச்சி வச்சிருக்காங்க, அதெல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லைட்டாக ஒரு டைம் கலந்து விட்டுருங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்டில் இருக்கட்டும். முந்திரி திராட்சை நீங்கள் விருப்பப்பட்டா இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்க்கலாங்க. நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். பாருங்க, இப்போ முந்திரி பருப்பு லைட்டாக கோல்டன் ப்ரௌனாக வறுபட்டுருச்சா. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் உலர் திராட்சை சேர்த்துட்டு லைட்டாக ஒரு டைம் கலந்துடலாம். பாருங்க, இப்போ திராட்சை நல்லா வறுபட்டு பபிள்ஸ் மாதிரி ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை பாயாசத்தோட சேர்த்துடலாம். முந்திரி திராட்சை உள்ள சேர்த்துட்டு லைட்டா ஒரு டைம் கலந்து விட்டுறலாம். பாருங்க, பாயசம் பாக்குற போதே உங்களுக்கு தெரியும், இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இது ஆறுச்சுன்னா நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். அவ்வளவுதான், இதை வேற ஒரு பவுலுக்கு மாத்திரலாம். நமக்கு இப்போ ரொம்ப ரொம்ப சுவையான பாசிப்பருப்பு பாயாசமும் அது கூடவே திருவாதிரை களியும் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூடயும் நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.